4 அதனுடைய 5வது வசனம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் அநேக காரியங்களிலே வெட்கத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீங்களா? இல்லது அநேக மனிதர்கள் உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? இன்றைக்கு என் வாழ்க்கையிலே நான் நிறைய அவமானத்தை சுமக்கிறேன். அநேக வெட்கங்கள் என் தலைக்கு மேலா எழும்பி இருக்கிறது. அநேக மனிதர்கள் என்னை வெட்கப்படுத்துகிறார்கள். எத்தனை நாட்கள் தான் நான் தலைகுனிவோடு வாழ்வது? எத்தனை நாட்கள் தான் அவமானத்தோடு வாழ்வது? என் ஆண்டவர் இந்த வெட்கத்திலிருந்து என்னை விடுதலையாக்க மாட்டாரா? இந்த அவமானத்திலிருந்து ஆண்டவர் என்னை வெளியே கொண்டு வர மாட்டாரா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டு, புலம்பிக் கொண்டு, கலங்கிக் கொண்டு, அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்திலே உங்களுடைய நிலைமைகளை சொல்லும் பொழுது, ஆண்டுடைய பாதத்திலே அமர்ந்து நீங்கள் அழுது செபிக்கும் பொழுது, அவர் உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா வெட்கத்தையும் அவமானத்தையும் தலைகுனிவையும் அகற்றி உங்களை ஆண்டவர் பிரகாசிப்பிக்கிற தேவனா இருக்கிறார். உங்கள் முகம் இனி வெட்கப்படாதபடி, இனி நீங்கள் வெட்கப்பட்டு தலைகுனியாதபடி, இனி நீங்கள் வெட்கம் அடையாதபடிக்கு ஆண்டவர் உங்க வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றப் போகிறார். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல வெட்கப்படலாம். படிக்கிற இடத்துல நீங்க வெட்கப்படலாம். இன்னும் குடும்பத்தார் உங்களை வெட்கப்படுத்தலாம். சமுதாயத்திற்கு முன்பதாக அநேக மனிதர்கள் உங்களை அவமானப்படுத்தலாம். உறவுகள் உங்களை அவமானப்படுத்தலாம். ஊழியம் செய்கிற இடத்திலே அநேக வார்த்தைகள் உங்களை அவமானப்படுத்தலாம். எதை குறித்தும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய முகத்தை பிரகாசமாய் மாற்றுகிற தெய்வம் ஒருவர் இருக்கிறார். உங்களுடைய முகத்தில் இருக்கிற வெட்கத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்க. உங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்துவதற்கு இடம் கொடுக்க மாட்டார். வெட்கப்படுத்துகிற மனிதர் கையிலே உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்க வாழ்க்கையை அவர் பிரகாசமாய் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எத்தனையோ காரியத்துல வெட்கப்பட்டு தலைகுனிந்து அவமானப்படுத்தப்பட்டு நிற்கிறதை அறிந்திருக்கிற தேவன். அவருடைய கவலைகள், கண்ணீர்கள், வருத்தங்கள், பாரங்களை அறிந்திருக்கிற தெய்வம். அதிலிருந்து அவங்களை விடுதலையாக்கும் ஆண்டவரே. உடைய வாழ்க்கையை பிரகாசமாய் மாற்றும். உடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.